கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை வழிநடத்தி இந்த புதிய மாதத்திலே பிரவேசிக்க செய்த அந்த தேவாதி தேவன் இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்தி, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்துவத்தை ஆசீர்வாதமாய் பார்க்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம், நல்லது அவிவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்து இரு என்ற இந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவிவிசுவாசமான ஒரு வாழ்க்கை வாழாதபடி, ஏதோ கடமைக்காக சபைக்கு போவோம், ஆண்டவரை ஜபிப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஒருவன் வாழாதபடி, ஏதோ ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்கிறாரு, அது நிறைவேறினா நிறைவேறட்டும், நிறைவேறப்பட்டால் போகட்டும் அப்படின்னு சொல்லி வாழாதபடி, கர்த்தர் இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தை கொடுப்பார், அவர் என்ன வார்த்தை சொல்லி என்னை ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்கிறவர்களாய் நாங்கள் இருக்கும்படியாக. ஏனெனில் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சில மரங்கள் ஆண்டவரே மனிதர்கள் அந்த கனி நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் வெட்டி போட்டுருவாங்க ஆண்டவரே அப்பா. ஆனால் சில கனிகள் உள்ள மரங்களை தன் தோட்டத்திலே வைத்து கொள்வார்கள். அதுபோல் ஆண்டவரே அப்பா, தேவனை இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை ஆண்டவரே அப்பா சபிக்கப்பட்ட மரமாய் பாராதபடி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல திராட்சை செடியாய் உம்மோடு கூட இணைந்து மிகுந்த கனியை நாங்கள் கொடுக்கும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உம்மோடு கூட இருந்து தம்முடைய சுயத்தினாலே உம்முடைய சமூகத்தை விட்டு இன்னைக்கு தூரத்தில் போய் நிற்கிறார்கள் ஆண்டவரே. இன்னைக்கு அவர்கள் சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம் ஆண்டவரே அப்பா, ஏன் நான் இங்கேருந்து கூப்பிட்டு ஆண்டவர் வரமாட்டாரா போக மாட்டாரா அப்படின்னு எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்கலாம். இதுவும் சபை தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே, வெளிச்சம் நல்லதென்று கண்டவர் நீர் ஆண்டவரே அப்பா, இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தவர் நீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிற மெய்யான ஒலி என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையை எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் கேட்கிறார்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் உன்னை முழுமனதோடு விசுவாசிக்கிறார்களோ அப்படியாப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா தகப்பனை ஒரு மெய்யான ஒளியாய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி, அவர்களை வழிநடத்தும்படி, அவர்களை சாட்சியாய் இந்த மாதத்திலே வைக்கும்படி ஆண்டவரே, அவர்கள் இழந்து போன உம்முடைய சமூகத்தை திரும்ப உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கரத்தை வைத்தருளும். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, உம்மை விட்டு தூரத்தில் போனவர்களும் ஆண்டவரே அப்பா, இதோ உம்முடைய சமூகத்தில் இருக்கிறவர்களும் ஏதோ கடமைக்காக வராதபடி ஆண்டவரே அப்பா, என் தேவனாகிய கர்த்தருடைய பிரதான கட்டளையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எல்லாரும் உம்முடைய சமூகத்திற்கு வரும்படி என் தேவனாகிய கர்த்தர் தாமே இவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும், இவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.